Unit 5 double integration in Cartesian coordinates type 3 பார்க்க போகிறோம். evaluate integral 0 to a integral 0 to root a square minus x square dy dx சொல்யூஷனில் let iன்னு வந்து கொஸ்டினை வந்து எடுத்து எழுதியாச்சு. இதை இப்போ எப்படி டைப் 3 நம்ம கண்டுபிடிக்க போகிறோன்னா, இன்டெக்ரல் வேல்யூஸ் வந்து வேரியபிள்ஸில் இருக்கும், அதாவது ஏபிசின்னு வேரியபிள்ஸில் இருக்கும், கான்ஸ்டன்ட் 1 2 3 இல்லாமல் வேரியபிள்ஸில் இருக்கிறப்ப அது வந்து டைப் 3ன்னு வந்து எடுத்துக்கிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அடுத்து அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து கரஸ்பாண்ட்ஸில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதாவது இப்போ இன்டெக்ரல் வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, அதுக்கு வந்து டிஎக்ஸே வராது, டிஒய் வரும். ஸோ அந்த மாதிரி கரஸ்பாண்டாக நம்ம வந்து எடுத்துக்கணும் வேல்யூஸை. ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்கனால டிஒய் அப்படின்னு வந்து கரெக்ட் ஃபார்மில் எழுதியாச்சு. அடுத்து இங்கே வந்து ஒன்றுமே இல்லை, அப்போ அங்கே ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒன்றை வந்து ஒய் கூட இன்டெகிரேட் பண்ணுறப்ப ஒய்யை வச்சு இன்டெகிரேட் பண்ணுறப்போ ஒய்ன்னு கிடைக்கும். ஸோ அந்த ஒய்யோட இன்டெக்ரல் வந்து ரூட் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 0. அதை வந்து நம்ம இப்போ ஒய் இருக்க இடத்துல ரூட் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு மைனஸ் வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு ஒய் இருக்க இடத்துல. இப்போ ஒய் 0 டேர்மை கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் டேர்ம் மட்டும் எடுத்து எழுதியாச்சு. இந்த ரூட் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா வந்து நம்ம கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிக்கணும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் டைப். ஸோ x/2 ரூட் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 2 சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ. அதே வந்து ஒரு ஜெனரல் ஃபார்முலா, இது நம்ம மனப்பாடம் பண்ணியதே ஆகணும். அடுத்து வந்து இன்டெக்ரல் அது என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்க்கான இன்டெக்ரல் a0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து எழுதியாச்சு a0. இப்போ எக்ஸ் இருக்க இடத்துலாம் ஃபஸ்ட்டு ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அடுத்து எக்ஸ் இருக்க இடத்துலாம் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஏ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எல்லா இடத்துலையும் எக்ஸ் இருக்கிறதுக்குள்ள சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் வந்து 0ன்னு ஆயிடும். ஸோ வந்து எனிதிங் மல்டிப்ளை 0 0 ஸோ அந்த டேர்ம் ஃபுல்லாக என்ன ஆகிடும்னா 0 ஆயிடும். ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 2 சைன் இன்வர்ஸ் ஏ டிவைடட் பை ஏ வந்து 1. ஸோ அதை எழுதிட்டு பாக்கி இந்த டேர்மும் இந்த டேர்ம் 0 அதே ஆகும். ஏன்னா எனிதிங் டிவைட்ஸ் மல்டிப்ளை 0 0 ஆன்சர். ஸோ 0 டேர்மை விட்டுட்டு ரிமைனிங் மட்டும் எடுத்துயாச்சு. இப்போ சைன் இன்வர்ஸ் 1க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, π/2ன்னு. ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இப்போ ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 2 கூட மல்டிப்ளை பண்ணி எடுத்தால் π